ஹாய் வாங்க உருளைக்கிழங்கு வச்சு இன்றைக்கி ஒரு சைட் டிஷ் பார்க்கலாம் சப்பாத்திக்கு. அதுக்கு உருளைக்கிழங்கு நல்லா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதில் உப்பு, மஞ்சள், மிளகாய் தூள் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேன் வச்சுட்டு அதில் அதை எண்ணெய் ஊற்றிட்டு டாஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. 90% குக் ஆகிடுச்சுன்னா போதும். அதுக்கப்புறம் அதே பேனில் வெங்காயம், பூண்டு, இஞ்சி, தக்காளி இது எல்லாத்தையும் உப்பு போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. வதங்கினதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜாரில் மாற்றி அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். ஸ்மூத் பேஸ்ட்டாக இருக்கட்டும். அதுக்கப்புறம் அதே பேனில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி 2 கிராம்பு, ஏலக்காய், பட்டை, மிளகாய்த்தூள், கரம் மசாலா இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அரைச்ச விழுதையும் ஆட் பண்ணிக்கலாம். தேவைக்கேற்ற மாதிரி தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ இதெல்லாம் நல்லா சுருண்டு வரட்டும் கொதிச்சு. அதுக்கப்புறம் ஒரு 10 போல் முந்திரி பருப்பு ஊற வச்சு அரைச்சி எடுத்திருக்கேன். இந்த முந்திரி பருப்பு இந்த கிரேவிக்கு ஒரு ரிச் டேஸ்ட் கொடுக்கும், அதனால் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வேக வச்ச பொட்டேட்டோ எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு பட்டர் போட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க வச்சு இறக்குனீங்கன்னா சூப்பரான கிரேவி தயார்.